எழுத வரும், கிராமர் செம்மையா வரும். ஆனா பேசுறது மட்டும் இங்க வந்துருது, ஆனா இங்க இருந்து வர மாட்டேங்குது நினைக்கிறோம் இல்லையா? ஸோ உங்களுக்கான வீடியோ தான் அது. ஹவு டு திங்க் இன் இங்கிலீஷ் அண்ட் டு மேக் யூர் ஃப்ளூவன்சி பெட்டர் அப்படிங்கிறத அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல திங்க் பண்றதுங்கிறது ஒரு ஸ்கில், ஓகேவா? அது வந்து ஸ்பெசிஃபிக்கான டேலண்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் இருந்தா மட்டும் போதும். ஸோ இதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிசஸ் இருக்கு. இதை நம்ம பண்ணும்போது நம்ம இங்கிலீஷ்ல எப்படி நம்ம தமிழ்ல வந்து ஒருத்தர் இப்போ நான் பேசும்போது உங்களுக்கு அது புரியுது இல்ல, ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல ஒருத்தர் பேசும்போது அந்த திங்கிங் எபிலிட்டிங்கிறது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். இந்த வீடியோ ஆக்சுவலி டியூஸ்டே வந்து வந்திருக்க வேண்டியது. எந்த கருப்பாம்பூச்சி கண்டு படிச்சோ தெரியல, எனக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் அழகா இருந்தாலே சரி. ஓகே, ரைட் ரைட், புரியுது. சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே அண்ட் திஸ் இஸ் கேஜே. நம்ம சேனலோட பேரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு நேரத்துல இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நேமிங் எவ்ரிதிங். வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன பொருள்ல இருந்து பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இங்கிலீஷ்ல நேம் பண்றதுக்கு கத்துக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இட்ஸ் அ சூப்பர்மேன் டாய் அப்படிங்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல இட்ஸ் அ ஒயர்ட் மைக் அப்படிங்கிறதா இருந்தாலும் சரி, இட்ஸ் அ பாக்ஸ் அப்படிங்கிறதுனாலும் சரி, இல்ல இட்ஸ் அ இது என்ன சொல்லுவாங்க பேரு. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரக் ஆகுது இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்கிலீஷ்ல வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸை வந்து சின்ன சின்ன சின்னதா நம்ம வந்து பார்த்தோன்னே திங்க் பண்ணணும், சொல்லக்கூடாது வெளியே. ஜஸ்ட் நமக்கு நம்மளே திங்க் பண்ணிக்கணும், இந்த மாதிரி இது, அந்த மாதிரி அது. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து பைக்ல ரைட் போறீங்க, பைக்ல போயிட்டே இருக்கீங்க, அப்படிங்கும்போது திடீர்னு ஒரு அழகான பொண்ணு இப்படி கிராஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது பியூட்டிஃபுல் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கணும். வெளியே சொன்னா மேபி யாருக்காவது கேட்டுரும், கூட இருக்கிறவங்க ஏதாவது நினைப்பா, அதெல்லாம் வேற, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பாக்குற ஒரு விஷயத்த வந்து ஓகே, ஒரு அழகான பொண்ணு இப்படி கிராஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படிங்கிறதா இருந்தாலும் மனசுக்குள்ள திங்க் பண்ணணும், அந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். லைக் வந்து ஒருத்தன் வந்து சரக்கு அடிச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, ஆல்கஹாலிக் பர்சன், டேஞ்சரஸ் கைஸ், இந்த மாதிரி நமக்குள்ள வந்து திங்க் பண்ணணும். இது வந்து ஒரு ஃபன்னியா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம், பட் இந்த மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் நீங்க பண்ணும்போது தான் உங்களோட திங்கிங் எபிலிட்டியை உங்களால வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஐ மீன் இங்கிலீஷ்ல உங்களால திங்க் பண்ண முடியும். ஏன்னா இங்கிலீஷ்ல திங்க் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால வந்து ஃப்ளூவன்சியை நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போக முடியும், ஓகேவா? ஸோ இந்த ஒரு ப்ராக்டிஸை டெய்லியும் ட்ரை பண்ணுங்க. ஒரு சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ல இருந்து பெரிய பெரிய ஆப்ஜெக்ட் வரணும். ஆப்ஜெக்ட்டுங்கிறது கிடையாது, ஒரு மனுஷனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்கள இல்ல அந்த ஆப்ஜெக்டை இங்கிலீஷ்ல நீங்க திங்க் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அந்த ஆப்ஜெக்டோட நேமை இங்கிலீஷ்ல நேம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. செகண்ட் ஒன், மேக் யுவர் என்விரான்மெண்ட் வித் இங்கிலீஷ் லிங்க். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எந்த விஷயம் பண்றதா இருந்தாலும் நம்மளால முடியும். இப்போ என் ரூம் வந்து அழுக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்னால வந்து சரியா ஒரு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. எனக்கும் வந்தோடனே போய் படுத்து தூங்கலாம் தான் தோணும். பட் இதுவே நீட்டா கிளீனா சூப்பர்வா வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, வந்தோடனே எனக்கான ஒர்க்ஸை நான் வந்து பண்ணணும்னு சொல்லி தோணும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு இங்கிலீஷ் கற்றுக்கணும், இல்லை எந்த வேலையாக இருந்தாலும் சரி. மேபி இப்போ நம்ம இங்கிலீஷ் நம்ம ஃப்ளூவன்சியை வந்து நம்மளோட தாட் ப்ராசஸ் வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சரௌண்டிங்கை நம்ம செட் பண்ணணும். லைக் வந்து வால்பேப்பர், வால்ல வந்து ஏதாவது ஒரு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து ஒட்டுறதா இருக்கலாம். லைக் ஸ்டிக்கி நோட்ஸ்ல அடிக்கடி ஒரு வேர்ட்ஸ் எழுதி எழுதி ஒட்டி வைக்கிறதா இருக்கலாம். ஸ்டிக்கி நோட்ஸுங்கிறது உங்களால வாங்க முடியாது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, நோட் எடுத்துக்கோங்க, எழுதி எழுதி அப்படி வீட்டில் ஒட்ட வச்சிருங்க, செவுத்துல ஒட்ட வைங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்குற இடத்துலலாம் ஒட்ட வச்சு உங்களோட என்விரான்மெண்ட் அந்த சரௌண்டிங்கே மொத்தமாக வந்து ஒரு இங்கிலீஷால ஆக்குப்பை ஆன மாதிரி வச்சுக்கோங்க. இது ரொம்ப நாள் பண்ண சொல்ல, ஒரு மாசத்துக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஸோ உங்களுக்கு டக்கு டக்கு ஞாபகம் ஏதாவது ஒரு திங்கிங்ல வந்து ஒரு இங்கிலீஷ் வேர்டு வருதுன்னா டக்குன்னு அதை எழுதி அந்த பேப்பர்லயோ இல்லை அந்த ஸ்டிக்கி நோட்லயோ எழுதி ஒட்டி வச்சிருங்க. ஸோ இப்படிலாம் நீங்க பண்ணும்போது உங்களை சுத்தி 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 எந்த விஷயங்கள் அதிகமா இருக்கோ அதுக்கான ஒரு விஷயம் தான் உங்களை தேடி வரும். அப்படிங்கும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா இங்கிலீஷ்ல திங்க் பண்ணணுங்கிறது வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணிடுவீங்க உங்களுக்கு நீங்க வச்சுக்கோங்களேன். எப்படி வந்து ஒரு தமிழ்ல ஒருத்தவங்க பேசும்போது நம்ம என்ன ரிப்ளை பண்ணணுங்கிற ஒரு திங்கிங் ப்ராசஸ் வந்து வருதோ, அதே தான் இங்கிலீஷ்ல யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட பேசும்போது நம்மளும் ஓகே ரைட்டு, நம்ம வந்து அதுக்கான ஒரு ரிப்ளை கொடுக்கணும்லன்னு சொல்லி இங்கிலீஷ்ல கொடுக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். அப்சர்வ் அன் இமேஜ். ஒரு இமேஜ் நான் உங்களுக்கு இங்க காட்டுறேன். அந்த இமேஜை பத்தி உங்களுக்கு என்ன தாட் ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லி முழுக்க முழுக்க இங்கிலீஷ்ல சும்மா ஜஸ்ட் நீங்க திங்க் பண்ணுங்க, சொல்ல வேணாம். பாஸ் பண்ணிட்டு நீங்க அந்த இமேஜை மட்டும் பார்த்து திங்க் பண்ணுங்க. என்ன மாதிரி என்னென்ன அதுல இருக்கு, என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஜெக்ட்ஸை நீங்க வந்து ஜஸ்ட் திங்க் மட்டும் பண்ணுங்க. இதுல என்ன இருக்கு, யார் இருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்க, இது என்ன கலர்ல இருக்கு அந்த ஆப்ஜெக்ட், இல்ல என்ன கலர்ல இருக்கு அந்த இமேஜ். ஸோ இப்படி எல்லாத்தையுமே திங்க் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து பேச ஆரம்பிங்க. திஸ் இமேஜ் இஸ் இன் பிளாக் அண்ட் ஒயிட் கலர். த பாய் ஹூ ஸ்பீக்ஸ் வித் அ மைக் இன் திஸ் இமேஜ். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து பேச ஆரம்பிங்க, ஓகேவா? ஸோ இப்படி பண்ணும்போது ஒரு அப்சர்வ் பண்ணி நம்ம அதை வந்து ஒரு திங்கிங் ப்ராசஸ் கொண்டு போய் பேச ஆரம்பிக்கும் போது இது எல்லாமே ஒரு ப்ராக்டிசஸாக தான் உங்க மூளைக்கு இருக்கும். ஸோ அப்படிங்கும் போது இங்கேருந்து உங்களோட ஃப்ளூவன்சியை இங்கே கொண்டு போகிறதுக்கு அண்ட் இங்கிலீஷ்லேயே திங்க் பண்ணுறதுக்கும்
இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப மோனோலிங்குவல் அப்படின்னா சிங்கிள் லாங்குவேஜ். இப்போ நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு இவ்வளோ பெரிய ஒரு டிக்ஷனரி கொடுப்பாங்க. அந்த டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா தமிழ் வேர்ட்ஸே இருக்காது, இங்கிலீஷ் வேர்ட் இருக்கும். அதுக்கு மீனிங் என்னங்கிறது இங்கிலீஷ்லயே இருக்கும். லைக் இப்போ வந்து ஒரு ட்ரஸ்ட்னு ஒரு வேர்ட் இருக்குன்னா அந்த வேர்டுக்கான மீனிங்கே வந்து தமிழ்ல எல்லாம் இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கும். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பிலீஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து மோனோலிங்குவல் அப்படின்வாங்க. அதாவது ஒரு லாங்குவேஜை ஒரே இதுல அப்படியே படிக்கிறது. நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்காம ஜஸ்ட் நம்ம நார்மலா எந்த லாங்குவேஜ் எடுக்கிறோமோ, இப்போ இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்லயே அந்த ஒரு வார்த்தையை படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணும்போதும் உங்களால ஈஸியா அதை வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்க முடியும். கொஞ்சம் இது கஷ்டமா தான் இருக்கும், பட் ஒன்ஸ் இது நீங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை இந்த ஒரு இங்கிலீஷ் ஃப்ளூவன்ஸ்ல யாராலையும் அடிச்சுக்க முடியாது. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்கிறது ஓகே ரைட், அது ஒரு நாளைக்கு ஒரு பிகினரா இருக்கீங்கும் போது நல்லா இருக்கும். பட் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படிங்கும் போது நம்ம ஒரு வேர்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம இங்கிலீஷ்லயே டிரான்ஸ்லேட் அதுக்கான அர்த்தங்களை நம்ம இங்கிலீஷ்லயே தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால அந்த ஒரு திங்கிங் எபிலிட்டியை நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு பூஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு டிக்ஷனரி எப்பவுமே உங்க கூட வச்சுக்கோங்க. அந்த டிக்ஷனரியில ஒரு இங்கிலீஷ் வேர்டு எடுத்துக்கிட்டீங்க, ஒரு வேர்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வேர்டுக்கான அர்த்தமே வந்து இங்கிலீஷ்ல சென்டென்ஸா ஸ்டேட்மெண்டா கண்டிப்பா கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்க வந்து ரெடி பண்ணுங்க. அதை நீங்க நோ வாட் யூ நோ. வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன வார்த்தைகள் தெரியுதோ அதை தெரிஞ்சுக்கங்க. அதுல இருந்து பேசுறதுக்கு அதுல இருந்து திங்க் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? லைக் வந்து நம்ம தெரியாத வார்த்தைகள் போட்டு பேசணும் அப்போதான் எல்லாருக்குமே நம்ம வந்து சூப்பரா தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் இங்க கிடையவே கிடையாது சொல்ல போனா. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளையே ஸ்டேட்மெண்ட்டா கிரியேட் பண்றதுக்கு சென்டென்ஸா கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஹி இஸ் அ பாய், ரவி இஸ் கோயிங் டு ஸ்கூல். ஸோ இது எல்லாமே சிம்பிள் வேர்ட்ஸ் தான், சிம்பிள் சென்டென்ஸ் தான் ஆக்சுவலி. ஸோ இந்த சிம்பிள் சென்டென்சஸையே நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. அது நீங்க ரொம்ப ஹார்டா நான் வந்து இப்படிதான் தொடுவேன்லாம் கிடையாது. நீங்க டைரக்டா இப்படி கூட தொடலாம். ஸோ அப்படிங்கும் போது நீங்க நார்மலான சென்டென்சஸ் போட்டு யூஸ் பண்ணும்போது உங்களோட திங்கிங் ப்ராசஸும் கூட இன்க்ரீஸ் ஆகும். இங்கிலீஷ்லயே நமக்கு இது தெரியுது, இப்படி இப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி கிடைக்கும். பட் நீங்க வந்து இந்த ரொம்ப ஹார்டா வந்து யூஸ் பண்ணணும், நிறைய கஷ்டமான வார்த்தைகள்லாம் போட்டு அப்படியே ஸ்டேட்மெண்ட் அப்படியே குழப்பி கொடைஞ்சு இப்படிதான் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து எந்த ஒரு லாங்குவேஜுமே கத்துக்க முடியாது. ஸோ ஒரு லாங்குவேஜ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஈஸியான ஒரு வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், ஈஸியா நல்லா போட்டு பேச முடியும்னா அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அதை சென்டென்ஸா திங்க் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, அதை சென்டென்ஸா மேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. பேசிக் அண்ட் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ்னு ரெண்டு விஷயம் இருக்கு. நான் முன்னாடி சொன்னதுல அடுத்த ஒரு பார்ட்டா கூட இதை வச்சுக்கலாம். பேசிக்னா நம்ம எப்பவுமே பேசுற ஒரு விஷயங்கள், ஓகேவா? பட் அட்வான்ஸ்டுங்கிறது அது ஈஸியா தான் இருக்கும், பட் அதுவே வேற வேர்ட்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. லெட்ஸ் மீட் டுடே அப்படிங்கறத கூட லெட்ஸ் கேட்ச் அப் டுடே அப்படிங்கறத மாத்திக்கலாம். இது இங்க வந்து ஹார்டான ஒரு வேர்ட்ஸோ இல்ல நமக்கு தெரியாத ஒரு சென்டென்ஸோ கிடையாது, எல்லாமே தெரிஞ்சதுதான். பட் நம்ம கொஞ்சம் உட்காந்து ட்ரை பண்ணா மட்டுமே போதும். அதே மாதிரி ஐம் வெரி டயர்ட் அப்படிங்கிறது கூட ஐம் வெரி எக்ஸாஸ்டட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே ஈஸியான வேர்ட்ஸ் தான். எக்ஸாஸ்டடுங்கிறது மேபி சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், பட் சில பேருக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக்ல இருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமா பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் உங்களுக்கு புது வேர்ட்ஸ், ஹார்டான வேர்ட்ஸ் இதெல்லாம் போட்டு ட்ரை பண்ணுங்க நான் சொல்ல கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் சொல்றது என்னன்னா, பேசிக்கான ஒரு விஷயம் தெரியுதா, அடுத்து ஒரு அட்வான்ஸா இதையே கொஞ்சம் வேற மாதிரி ஒரு கிரியேட்டிவா எப்படி பேசலாம் இப்படிங்கிறத திங்க் பண்ணுங்க. லைக் நிறைய அதுக்கான வெப்சைட்ஸ் இருக்கு நம்ம இன்டர்நெட்ல. ஸோ அதெல்லாம் ட்ராக்கிங் ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப நான் சொன்ன எல்லா விஷயமே நீங்க தொடர்ந்து பண்ண போறீங்க இல்ல பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டை ட்ராக் பண்ணுங்க. நீங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டை ட்ராக் பண்ண மட்டும்தான் நீங்க எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கீங்கிறது தெரியும். நீங்க எதுவுமே ட்ராக் பண்ணல அப்படின்னா ஒரு 4 நாள் பண்ணுவீங்க, 5வது நாள்ல இருந்து ஒண்ணுமே தெரியலையே அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி நமக்குள்ளேயே கிரியேட் ஆயிடும். கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத விட உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும், ஓகே ரைட்டு இது வந்து நமக்கு சரிப்பட்டு வரல, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால ஒரு விஷயத்த பண்றீங்கன்னா ஜஸ்ட் ட்ராக் பண்ணுங்க. அது ஃபர்ஸ்ட் டேல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் டே நான் இவ்வளவு தப்பு விட்டுருக்கேன், செகண்ட் டே நான் திங்கிங்ல இந்த மாதிரி ப்ராக்டிசஸ்ல இதுல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, தேர்ட் டே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, இப்படி 1%, 2%, 3% இப்படிதான் இம்ப்ரூவ் ஆகும். இங்க இருந்து சடனா ஒரு 100% யாருக்குமே இம்ப்ரூவ் ஆகுது. அப்படி இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா அது லாங் லாஸ்டிங்கா நிலைக்கவும் நிலைக்காது. அதுதான் ரியாலிட்டிங்கிறத விட அதுதான் உண்மையும் கூட. ஸோ அதனால எடுத்தோடனே நான் வந்து பம்பரா போயிடணும்லாம் நினைக்காம ஜஸ்ட் 1%, 2%, 3% ஒவ்வொரு நாளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நான் இம்ப்ரூவ் பண்றேங்கிறதுதான் ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு க்ரோத் மைண்ட் செட்டுக்கான ஒரு மென்டாலிட்டின்னு வாங்க. ஓகே. அண்ட் ஸோ ஸ்காசிட்டி மென்டாலிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே உடனே கிடைக்கலாம், எனக்கு பத்தலைங்கிற ஒரு மென்டாலிட்டி. ஓகேவா? ஸோ be strong and stay positive. This is KJ. I will see you in this video. Thank you for watching the video.